மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். குமரன் வின் பண்ண 15 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நேரா விஜயோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. விஜயை நான் மீட் பண்ணணும், என் பேர் குமரன் சொல்லுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்க ரிசப்ஷன்ல இருக்கவங்க சொல்றாங்க. உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குமரனை வர சொல்றாங்க. குமரன் வந்துடுறாங்க. குமரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த முடிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். காவேரி எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் அதை பற்றி எதுவுமே பேச வரல. நான் வேலை வேற, அதை முடிச்சுட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு குமரன் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நான் போட்டியில் வின் பண்ண அந்த 15 லட்சம் ரூபாய் பணம் உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு காவேரி கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, என்ன ஏது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு 15 லட்சம் ரூபாவை வச்சுக்கோங்க, மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. உடனே விஜய், என்ன குமரன், நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா? உங்களை நான் என்னுடைய சொந்த அண்ணாவா நினைக்கிறேன், ஆனா நீங்க வேற ஆளா நினைச்சு நீங்க பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்குறீங்க. என்ன குமரன் இதன்றாங்க. இங்க பாருங்க, இந்த பிரதர் பாண்டிங் அப்படி இப்படி எல்லாம் பேசாதீங்க. காவேரியோட வாழ்க்கை கெட்டதுக்கு முழு காரணமும் நீங்க தான். இதுக்கு மேல இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. நாங்க யாருக்கிட்டையும் எந்த அங்கையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே விஜய் கண் கலங்கி, இவ்வளவுதானா நமக்குள்ள, நான் காவேரி மேல எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, அவளுடைய போர்டுல என்ன எழுதியிருக்குன்னு இதை பார்த்தீங்களா, காவேரி எம்டி இதை அவளுக்கு வெட்டிங் டே கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளை நான் அப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். கடைசியில் நீங்க எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறீங்களே, நீங்க இருக்கீங்க என்னையும் காவேரியும் எப்படியாவது சேர்த்து வச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையில இருந்தேன். கடைசியில் நீங்களும் இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு விஜய் பேசிட்டு இருக்காங்க. விஜய் சொன்னதுக்கு அப்புறமாவது குமரனுடைய மனசு மாறுமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.